Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.28 பார்த்தோம். அதுக்கான லிங்க் in descriptionல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.29 பார்க்கலாம். வாங்க. Solve x by x minus 1 plus x minus 1 by x is equal to 2 1 by 2. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இதை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ணுங்கன்னா அந்த ஈக்குவேஷனில் உள்ள அன்னோன் வேரியபிளோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனோட அன்னோன் வேரியபிள் அது எக்ஸ் தான் நம்மளுடைய அன்னோன் வேரியபிள். அப்போ எக்ஸோட வேல்யூ தான் இந்த ப்ராப்ளம்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். கிவன் என்னது? எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 1 by 2. இப்போ நார்மலாக சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்க, இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதுவும் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா முதல்ல சிங்கிள் ஈக்குவேஷனாக கொண்டு வந்துக்கணும். சிங்கிள் ஈக்குவேஷனாக கொண்டு வந்தால் தான் நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதனால என்னோட கம்ஃபர்டபிலிட்டிக்காண்டி இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஃப்ராக்ஷன் டேர்ம் இருக்குல்ல, இதை நான் எப்படி எடுத்துக்க போகிறேன்னா ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேன். லெட்டுங்கிற வேர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா லெட்டுனா நம்மளாம் எடுத்துக்க போகிறோம்னு அர்த்தம். அப்போ லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இந்த ஒய்யை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஒய்யை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 1 by ஒய்ன்னு வரும். ஏன்னா ஒய்னா என்ன அர்த்தம்? ஒய் பை ஒன்னு தானே அர்த்தம். இதை நம்ம ஆப்போசிட்டாக தலைகீழாக எழுதணும்னா என்ன வரும்? 1 by ஒய்ன்னு வரும். அப்போ இதோட வேல்யூவும் தலைகீழாக வரும். அதாவது நியூமரேட்டரில் உள்ளது டினாமினேட்டர் போகும், டினாமினேட்டர் உள்ளது நியூமரேட்டரில் போகும். எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறது எக்ஸ் மைனஸ் 1 by எக்ஸ்னு வரும். ஓகேவா? இப்போ ஒய் 1 by ஒய் எடுத்தாச்சு. இதை கொண்டு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? ஒய் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 by எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? 1 by ஒய் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது எனக்கு ஒரு மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை முதல்ல ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொண்டு வந்துக்கணும். அதை எப்படி கொண்டு வருது? இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, இதை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2 என்னது? 4. இந்த வந்த வேல்யூவோட நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். 2 2s are 4, 4 plus 1 வந்து 5. அப்போ 5 by 2. ஓகேவா? 2 2s are 4, 4 plus 1 வந்து 5. ஸோ 5 by 2ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணிக்கணும்? அகைன் நான் வந்துட்டு இதை இது கூட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எனக்கு ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நான் சிங்கிள் ஈக்குவேஷனுக்காக இதை இது கூட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். ஒய் இன்ட்டு ஒய் என்னது? ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இங்கே நியூமரேட்டர் என்ன இருக்குது? 1 இருக்குது. இப்போ ஹோலாக எனக்கு வந்து ஒய்ங்கிற வேல்யூ கிடச்சிடும். அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 by 2. இப்போ இந்த டினாமினேட்டரை இங்கேயும் இந்த டினாமினேட்டரை இங்கேயும் நான் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்போ 2 into y square plus 1 is equal to 5 into y 5y. இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 2 into y square 2y square plus 2 into 1 2 is equal to 5y. இப்போ இந்த 5y இந்த சைடு வந்துச்சுன்னா minus 5y. அப்போ 2y square இங்கே வரும்போது minus 5y plus 2 is equal to 0. இப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது? அதுக்கு முன்னாடி இங்கே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இந்த ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி நம்பர் வந்திருக்கு. என்ன நம்பர் வந்திருக்கு? 2ங்கிற நம்பர் வந்திருக்கு. இப்போ நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி நம்பர் வந்திருந்தா அந்த ஃபர்ஸ்ட் டேர்மே லாஸ்ட் டேர்மே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதே மல்டிப்ளை பண்ணுவோமா? 2 2s are 4. அதாவது மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 வரணுமா? ஆட் பண்ணாவோ மைனஸ் பண்ணாவோ எனக்கு -5 வரணுமா? 4 1s are போட்டு பார்க்கலாமா? 4 1s are 4. 4 plus 1 வந்து 5. ஆனால் 5 வந்து எனக்கு எப்படி வந்திருக்கு? மைனஸில் வந்திருக்கு. அப்போ ரெண்டு சைடும் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். -4 into -1 plus 4. -4ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணால் -5. இப்போ எப்படி நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோமோ அதே மாதிரி ஆன்சரில் 2ஆல் டிவைடும் பண்ணிடணும். அப்போ 2 1s are 2 2s are. இதை இங்கே எப்படி எழுதுறது? பாருங்க, டினாமினேட்டரில் 1 இருக்கா? இந்த 1ஓட இங்கே இருக்க வேரியபிளை மல்டிப்ளை பண்ணணும். 1 into y என்னது? y. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 2 into இங்கே டினாமினேட்டர் கூட வேரியபிளை மல்டிப்ளை பண்ணணும். 2 into y 2y. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். நியூமரேட்டரில் 1 is equal to 0. இப்போ தனித்தனியாக ஈக்குவல் பண்ணிக்கணும். y minus 2 is equal to 0 and 2y minus 1 is equal to 0. இப்போ -2 இந்த சைடு போச்சுன்னா +2. அப்போ y is equal to 2 and 2 இந்த -1 இந்த சைடு போகும்போது +1. அப்போ 2y is equal to 1. y is equal to மல்டிப்ளிகேஷன் இருக்கிற சைடு போச்சுன்னா டிவைடில் வந்துடும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? ஒய்யோட வேல்யூ 1 by 2 and ஒய்யோட வேல்யூ 2. இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது ஒய்யோட வேல்யூ தான். ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸை வந்து எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்னா ஒய்ன்னு எடுத்துக்கோம். இப்போ கண்டுபிடிச்சிக்கிறது ஒய்யோட வேல்யூ தான். கொண்டு வந்து இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். when
y is equal to 2. என்ன வரும்? இந்த yக்கு பதிலாக 2 போடணும். 2 is equal to x by x minus 1. இப்போ இந்த டினாமினேட்டர் உள்ள இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வரும். அப்போ 2 into x minus 1 is equal to x. இந்த 2 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோமா? 2x minus 2 is equal to x. இந்த plus x இந்த சைடு வந்துச்சுன்னா minus x. அப்போ 2x minus x is equal to minus 2 இந்த சைடு போகும்போது plus 2. 2x minus x, x is equal to 2. அப்போ x ஓட வேல்யூ என்ன? 2. இப்போ y is equal to 2ங்கிறத மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். என்னது? when y is equal to 1 by 2. இப்போ y க்கு பதிலா நம்ம 1 by 2 கொடுக்கணும். அப்போ 1 by 2 is equal to x by x minus 1. இந்த x minus 1 இந்த சைடும் இந்த 2 இந்த சைடும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். x minus 1 into 1 x minus 1 is equal to 2 into x 2x. இந்த x இந்த சைடு போச்சுன்னா மைனஸ்ல வரும். minus 1 is equal to 2x minus x. 2x minus x, x is equal to minus 1. அப்போ x ஓட வேல்யூ என்னது? ஒன்று -1 இன்னொன்று +2. ஓகேவா? அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.29 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.10குள்ளே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய எல்லா சப்டிவிஷனும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.